இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, சஷ்டி திதி வளர்பிறை. மிக முக்கியமான நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு சஷ்டி தித்தினா குழந்தை பிராப்தத்துக்கு மட்டும்தான் நினச்சிருக்காங்க. கிடையாது. ரொம்ப நாளாக உடம்புல கண்டினியூஸாக மருந்து மாத்திரைகள் போயின்னு இருக்கு, கண்டினியூஸாக ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நாம் வழிபாடு பண்ணும்போது, வேண்டுதல் வைத்து நாம் பொங்கல் வைக்கும்போது இந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக நம் வேண்டுதல்கள் மூலியமாக மாற்றலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஆவணி மாதம் 1ஆம் திருநாள்லாம் சூரியன் சிம்மத்துக்கு பிரவேசம் அடைந்து விட்டார். அப்போது பொதுவாகவே இந்த சூரியன் கேதுக்கான கன்ஜங்ஷன் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த 10 நாட்கள் 3 நட்சத்திரக்காரங்கள், 3 ராசி நண்பர்கள் கவனமாக இருக்கணும். மேஷம், சிம்ஹம், தனுர் ராசி நண்பர்கள் மெயினாக அப்பா சம்பந்தப்பட்ட ஹெல்த்து, மூத்த பையன், முதுகு தண்டுவழம், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள், அரசாங்கத்தில் வேலை புரியக்கூடிய ஆட்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், பாதி பேர் வேலையை விடுவாங்க, இல்லை சஸ்பெண்ட் ஆவாங்க, இல்லை சர்ச்சையில் மாட்டுவாங்க, இல்லை கேஸில் மாட்டுவாங்க, இல்லை ஒரே அடியாக பிரச்சனை கூட ஆகலாம். இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? சிவனுக்கு அபிஷேகம் மட்டும்தான். வில்வத்தில் அர்ச்சனை, சிவனுக்கு அபிஷேகம். இதை செய்ய செய்ய அடுத்த 10 நாட்களுக்கு எந்த விதமான கெடு சம்பவங்கள் எங்கும் நடக்காமல் தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக ருத்ராபிஷேகம் இருக்க போகிறது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆவணி மாதம் பிறந்தாச்சு. நிறைய ஆன்மீக பயணங்கள் ஆரம்பிக்கும். சூரியனை கேது சஞ்சாரம் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். புது ஆட்களை நம்ம சந்திப்போம். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்போ நம்ம ட்ரை பண்ணோன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்கும்னு சொல்லலாம். மகான்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் முழுக்க இருக்கிறது. நிறைய பேருக்கு இருக்கிற வேலை மாறலாம், இருக்கிற தொழில் வேணான்னு விடலாம், உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரி விட்டு போயிடலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிறது தான் உண்மை. குழந்தைகளுடைய ஹெல்த்தை அடுத்த 1 மாதம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு குழந்தைகள் ஹாஸ்டலில் போடுறது, இல்லை தூரமாக பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். இது நல்லதுக்காக கூட இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சூரியன் கேது சேருவது. அந்த சூரியன் கேது கிட்டத்தட்ட இந்த 10-15 நாட்களுக்கு ஒரே நட்சத்திர சாரத்தில் செல்ல போகிறார். அப்படி இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக தாயாருடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, அக்கறை தேவை. பேங்க்கில் உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த காலகட்டங்களுக்கு உங்கள் ரொம்ப க்ளோசஸ்ட் ரத்த பந்த உறவுகளில் ஒரு கெட்ட செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் இடம் மாறுவதற்கும் வீடு மாறுவதற்கும் உகந்த ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரமாக அடுத்த 1 மாதம் இருக்க போகிறது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். ராஜயோகத்தை காணக்கூடிய ஒரு ராசினா அது மிதுனம். கெட்டது மட்டும் சொன்ன, நல்லது அந்தந்த ராசிகளில் நம்ம சொல்லலாங்கிறதுனால நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். மிதுன ராசிக்கு பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அதில் பொதுவாக அந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது உட்கார்ந்துருக்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம். அதில் கூடவே சூரியன் உட்கார்ந்துருக்கிறது. நிறைய பேருக்கு அரசாங்கத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தம்பி மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாமனாருடைய உடல்நிலைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். இந்த காலகட்டங்கள் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கு. ஒரு மருத்துவம் செட் ஆகலைன்னா இப்போ கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் சரி மிதுனத்துக்கு ராஜயோகம் தான். உங்கள் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம்
அதிகரிக்கக்கூடிய 10 மடங்கு உயரக்கூடிய சூரியனை போல் பிரகாசமாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மெயினாக மருமகன் அல்லது மருமகள் அல்லது பேர குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ சரியாகலாம். மிக முக்கியமாக இந்த காலகட்டங்களில் பணம் யாருக்காரு கொடுத்தா திரும்பி வராது. மெயினாக டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இவாளெலாம் கொஞ்சம் சச்சலை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் தேவைக்கான விஷயம் மட்டுமே பேச வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷத்தில் ரொம்ப அதிகமாக பேசினாலும் பிரச்சனை ஆகிடும். அடுத்த ஒரு மாதம், அடுத்த 10 நாள் மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ மருந்துன்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் சிவன் கோவில், கை முழுக்க கொண்டு போய் வில்வத்தை கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. பெரிய பாதிப்புகள் கொடுக்காம தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்த 10 நாட்களுக்கு விஷஜ்வரம் வரலாம், லைட்டாக ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கலாம். உங்கள் பையனால் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். ஒரு சில பேருக்கு எப்படின்னா அந்த ஹாஸ்டலில் சீட்டு கிடைக்கும், வெளியூரில் வேலை கிடைக்கும், அதனால் உங்களை பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள். எல்லா பிரிவும் கெட்ட பிரிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பிரிவுகள் நல்லது கூட செய்யும். அதனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. மெயினாக சொல்லணும்னா அப்பாவை பகைச்சிக்காதீங்க, மூத்த பையனை பகைச்சிக்காதீங்க. மெயினாக எலும்புகள் பாதிப்பு, ஒரு சில பேருக்கு உடம்பு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் பொறுமை தேவை. உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும். கடந்த இன்னொரு 10-15 நாட்களுக்கு நிறைய பிரயாணங்கள், ஆன்மீகவாதிகளை சந்திப்பது, வேற ஊருக்கு செல்வது. சிதம்பரம் நடராஜனை போய் பார்த்துட்டு வாங்க, சர்வ பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். கன்னிராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 10 நாள், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள தயவு செய்து நடராஜனை பார்த்துட்டு வருவது நிறைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு பசங்க ரீதியாக ஏதாவது குறைகள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது. ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன், கேது, பெரிய பெரிய அரசு உத்தியோகிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ப்ரமோஷன் வரலாம். உங்களுக்கு மேலதிகாரிகள் விட்டு சென்று விடலாம். அதனால் நீங்கள் திடீர்னு எலிவேட் ஆகலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவார்டு ஒன்று வரும். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான பாராட்டு மழை குவியுங்கிற மாதிரி பட்டைய கழுப்பக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்த ஒரு மாதம் உங்களை யாருமே கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நன்னா இருக்குது. மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது. நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருந்து இருக்க போகிறது. ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. சூரியன் கேது சஞ்சாரம். குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனைகள், உறவுகள்லேருந்து கொஞ்சம் பிரிவது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்கள கருத்தில் கொள்ளாமல் வேறு ஏதாவது பண்ணுறது, சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றுவது, இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு வருவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக லக்னம் இருந்தாலும் சரி, மாற்றம் என்று வந்தால் அது உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுமே தவிர தீமையாக கொடுக்காது. மருத்துவ கல்விக்காக வெயிட் பண்ணுறீங்க, கவுன்சிலிங்கு, தமிழ்நாடு லெவலில் ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலையே சீட்டு கிடைக்கும். பெரிய ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கப்படுது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியன் கேது ரெண்டுமே கேதுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு விதத்தில் நல்லது, இன்னொரு விதத்தில் கெட்டது. எந்த விதத்தில் நல்லதுன்னு பார்க்கலாம். வெளியூர் போவதற்கு, வெளிநாடு போவதற்கு, வெளியூர்லேருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு, ஆன்மீகவாதிகளை சந்திப்பதற்கு, கால் பாத பூஜை செய்வதற்கு, முத்ராதாரணம் செய்து கொள்வதற்கு, இதெல்லாத்துக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸ் பலன்கள் உறுதி. இப்போ என்னெல்லாம் கவனமாக இருக்கணும்? அப்பாவை விட்டு பிரிவது, அப்பாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கறது, எலும்புகள் பாதிப்பு கொடுக்கறது, ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திடீர்னு தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு மாதத்தில் நீங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அப்போ என்ன பண்ணால் இதுலேருந்து நாம்
கண்டிப்பாக வெளியே வர முடியும். அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அமாவாசைக்கான தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு, சிவனுக்கு அபிஷேகம், பாலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி வில்வத்தலை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். ப்ரொவைடட் எதுலேயுமே நீங்கள் டவுட்டு படக்கூடாது. அதாவது ஒரு சில விஷயங்கள் பெரியவங்களுடைய மனம் ரீதியாக ஒரு கருத்து இருக்கும், பசங்க ஒரு கருத்தில் பேசுவாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் என்னென்னா கலியுகம் கிடையாது, ஜென்ஜி யுகம். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் எதெல்லாம் டிசிப்ளின்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு பேசுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால் மகரத்தில் பிறந்தவங்க சின்ன சின்ன வன வருத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அடுத்த 10 நாட்களுக்கு கொஞ்சம் உங்கள் உடல்நிலைகள், ஹெல்த்து, மெயினாக எலக்ட்ரிசிட்டி, நான் சொல்கிறது இந்த கரண்ட்டு சுவிட்சு இதெல்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூல ராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளிலிருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு உங்களை யாருமே அசைக்க முடியாது. 7ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரக சஞ்சாரம், சூரியன் கேது சஞ்சாரம். பொதுவாக காசு பணத்தில் பெரிய ஏற்றம், தனப்பிராப்தம், ஒரு சில இடங்களில் பெரிய கோடீஸ்வரன் ஆகுவது, திடீர்னு நமக்கு எதிர்பார்க்காம ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுங்கிற மாதிரி பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர்கள் மூலியமாக நடக்கலாம், அல்லது உங்கள் மனைவி மூலியமாக நடக்கலாம், சொத்துக்கள் கூட வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வயிறு, கால் பிளாடரில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு லைட்டாக தலைவலி ஆரம்பிக்கும், அதை என்னன்னு பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மருந்து மாத்திரை மாற்றணுன்னா கூட பிரச்சனை ஆகிடும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் மாற்றக்கூடிய தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிபி டேப்லெட் கடந்த ஒரு 8 மாதமாக ஒரே டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லை சுகர் டேப்லெட் ஒரே டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இந்த இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு ரேண்டமாக சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் மாறும், இல்லைன்னா அதோடைய ரீடிங்லாம் மாறலாம், உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வரக்கூடிய அந்த எண்ணிக்கை மாறலாம். அதனால் வேறு ஒரு மருந்து மாத்திரை மாதிரி நிலைமை வரலாம், இல்லையா மாற்று மருத்துவத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். என்னதான் சொன்னாலும் வயிறில் உஷ்ணம், வயிறு எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவங்க அரசாங்கத்தின் ரீதியாக எந்த கேஸ் நீங்கள் போட்டிருந்தாலும், இல்லை அவங்க போட்டிருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அலுவலகத்தில் பெரிய ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் ரெடி ஆகின்னு இருக்கீங்க. ஸோ கெட் ரெடி அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். கவர்மெண்ட் பேங்க்கில் ஏதாவது நீங்கள் லோன் வாங்கியிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் அடுத்த 3 மாதத்தில் கண்டிப்பாக தீர்ப்பீங்க. அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. எதுக்காகவும் யாருக்காகவும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் மட்டும் இன்றைய நாள் கொடுத்துடாதீங்க, மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள்ல இருந்து யார் யாருக்கு நன்னா இருக்கு, அடுத்த ஒரு மாத காலத்திற்கு யாரெல்லாம் நன்னா இருக்குன்னு கேட்டால் மெயினாக மிதுனம், துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றம், பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம மீன ராசி நண்பர்களுக்கும் ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு மாதம் இருக்கப்படுது. எல்லாருக்கும் நன்மைகள் மட்டும் நடக்கணும். ருத்ர அபிஷேகம் செய்வது ஆவணி மாதத்தில் இந்த ஒரு காலம், இந்த ஒரு கோச்சார பலன்களுக்கு இந்த ஆண்டு ஆவணி மாதம் முழுக்க முழுக்க ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது பெரிய ஏற்றம். நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நல்லா இருப்பீங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.